கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ராஜாவின் தோட்டத்திலே சிலர் புகுந்து மாம்பழத்தை திருடி விட்டார்கள் என்ற புகார் எழுந்தது. மாம்பழம் திருடினதாக சந்தேகப்படும் ஒருவனை, நாளை நீ அரசவையிலே வந்து அரசரை சந்திக்க வேண்டும், உன் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது என்று சொன்னான். என்னோடு கூட அரசவைக்கு யாரேனும் வந்தீர்கள் என்றால் நாம் ஒருமித்து ஒரு பொய் சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ளலாம். எனவே யாராவது என்னோடு வருகிறீர்களா என்று கேட்டான். அவனோடு சேர்ந்து மாம்பழம் புசித்தவர்களில் ஒருவனும் அவனோடு வர சம்மதிக்கவில்லை. ஒரே ஒருவன், நானும் உன்னோடு மாம்பழத்தை புசித்தவன் தானே, எனவே நான் உன்னோடு வருகிறேன், ஆனால் அரண்மனை வாசல் வரை வருவேன், அதற்கு மேலே நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது இவன் என்ன செய்வது? நிச்சயமாக நான் ஒருவனாக சென்றால் அரசரிடத்திலே பேசும்போது வாய் சொல் பதறி அவர் என்னை தூக்கிலிட்டு விட்டால் என்ன செய்வது? எனவே யாராவது உதவிக்கு வருவார்களா என்று அரண்மனை வாசலிலே நின்று இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ராஜாவின் அரசவையில் உள்ள தலைமை பாடகர் ஒருவர் அவனுடைய பரிதாப நிலையை கண்டு என்னவென்று விசாரித்தார். ஒரு மாம்பழம் திருடி விட்டேன், என்னோடு சேர்ந்து 4-5 பேர் திருடினார்கள், ஆனால் ஒருவனாகிலும் என்னோடு வருவதற்கு சம்மதிக்கவில்லை, என்ன செய்வது என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். அப்பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு நான் அரசவையில் தான் இருப்பேன், காலையில் வழக்கமாக அரசர் வந்தவுடனே ஒரு பாட்டு பாடி அவரை மகிழ்விப்பேன். அப்பொழுது உடனே நீ உள்ளே வந்தால் அவர், நீ மாம்பழம் திருடினாயா என்று கேட்பார். ஆம், மன்னியுங்கள் என்று சொல்லி உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவர்களை மன்னிப்பு கேள், அப்பொழுது நானும் உனக்காக பேசி என்று உனக்காக பரிந்துரை செய்கிறேன் என்று சொன்னார். அப்படியே இந்த மனிதன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆனால் ஒரு தைரியத்தோடும் நமக்காக பேசுவதற்கு அரசவையில் ஒருவர் இருக்கிறார் என்று தைரியத்தோடு போனான். அரசர் அப்பொழுதுதான் தர்பாரிலே அமர்ந்து ஒரு நல்ல பாடலை கேட்டிருந்தார். எனவே அரசர் யோசிக்கும் என்பதாகவே அந்த தலைமை இசைக்கலைஞர் அரசரிடத்திலே, அரசே, எனக்கு இவன் தெரிந்தவன், நல்லவன், அந்த நாளிலே பசிக்காக அப்படி செய்து விட்டான், அவனை மன்னியுங்கள் என்று சொல்லி கேட்டான். உடனே அரசரும் சரி போகட்டும், இனி இப்படி செய்யாதே என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அப்பொழுது அவன் வெளியிலே வந்து சந்தோஷத்தோடு எல்லாரிடத்திலும் சொன்னான், எனக்காக பரிந்து பேச ஒருவர் அங்கே உள்ளே இருந்ததினாலே நான் தப்பித்தேன் என்று தன்னுடைய மக்களிடத்திலே அவன் சொல்லிக் கொண்டான். இன்றைக்கு பாவத்தை நம்மோடு சேர்ந்து அநேகமாயிரம் பேர் செய்தாலும் பாவத்தின் பலனாகிய மரணத்தை சந்திக்க நம்மோடு யாரும் வருவதில்லை. அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் நாளிலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசும்படிக்கு பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டு இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டவர், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், நாம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறி அவருடைய நாமத்தை பற்றி கொண்டால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தந்து பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவர். 1 யோவான் 2:1 ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 4:15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கிடவும் நாம் தேவகுமாரின் நாமத்தினாலே நாம் பிதாவினிடத்திலே கிட்டி சேர்ந்து அவருடைய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பிலே நாம் பங்குள்ளவர்களானதால் நித்திய மோட்சத்திலே சேர்வோமாக. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.